அவங்களுக்கு வந்து இப்ப 7:30 ஓடிட்டு இருந்தாலுமே, இந்த குரு பகவானுடைய நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவரு சுகஸ்தானத்துக்கு திருப்பி வருவாரு. அப்புறம் வந்துட்டு அதுக்கு மட்டும் இல்லாம அவங்க பார்த்தீங்கன்னா, அந்த கேது பகவான், அவங்களுடைய நிலை இவங்கலாம் பார்க்கும்போது, அந்த லாபஸ்தானத்தில யார் இருக்கான்னா, ராகு பகவான். இவங்கலாம் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஆ 2026ங்க. ஸோ இந்த காலகட்டத்தில பெண்கள் குறிப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அவங்களுக்கு வந்து இந்த வேலை இல்லாதவங்களுக்கு, அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்கல்ல, அவங்கலாம் என்ன பண்ணலாம், ஒரு ஆ பார்ட் டைம் ஜாப் ட்ரை பண்ணலாம். அல்லது வீட்ல இருந்தே வேலை செய்றது, ஆன்லைன் பண்றது, பிசினஸ் பண்றது, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப மேட்சிங்கா இருக்கும். அதில அவங்க வெல்வார்கள் என்று சொல்லலாம். இந்த கணவன், மனைவி இதில அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றாலே போதும். மத்தபடி வந்து பெரிய அளவுல அவங்களுக்கு பாதிப்புகள் இல்லைங்க. ரொம்ப சூப்பராவே இருக்கு. மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மேஷராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த 7:30 சனி இருக்கிறனால, நீங்க படிப்பு விஷயத்தில வந்து அப்புறம் பார்த்து ஓவர் கான்ஃபிடன்ஸ்லலாம் போயிடாதீங்க. கொஞ்சம் திருப்பி படிங்க. எக்ஸாம் எழுதுங்க. நிச்சயமாக வின் பண்ணிடலாங்க. என்ன விஷயம்னா, நம்ம தெரியும் இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு இல்லாம, அந்த சப்ஜெக்ட் வந்து தெரிஞ்சிருந்தாலும் ஒரு வாட்டி நீங்க படிச்சுட்டு போறது நல்லதுங்க.